இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, 2 பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. 1 பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. நீரிழிவு நோயை ஒரு பெரிய பொது சுகாதார பிரச்சனையாக சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. உலகளவில் 20 முதல் 79 வயதிற்குட்பட்ட சுமார் 90 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கும் நிலையில் அதில் 90% அதிகமானோர் டைப் 2 டயபெட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் 89.8 மில்லியன் மக்களுக்கு நீரிழிவு நோய் உள்ளது. வரும் டிசம்பருக்குள் இந்த எண்ணிக்கை 100 மில்லியனை தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உடலில் சுரக்கும் இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாத நிலையில் டைப் 2 டயபெட்டிஸ் நோய் வருகிறது. இது உடலின் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரித்து விடுகிறது. இந்த நோய்க்கான நிரந்தர மருந்து கிடையாது. சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க இன்சுலின் மற்றும் நீரிழிவு சிகிச்சைக்கான மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. இன்சுலின் போடும் நிலைக்கு ஒருவர் வந்துவிட்டால் அந்த நோயாளி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகவே உள்ளது. டைப் 2 டயபெட்டிஸ் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு நோயாகும். இதை தலைகீழாக மாற்றியுள்ளனர் சீன விஞ்ஞானிகள். டைப் 2 டயபெட்டிஸ் நோய்க்கு முதல் முறையாக ஸ்டெம் செல் சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளனர். முதலில் டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளியிடமிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்களின் மரபணு குறிப்புகளை பயன்படுத்தி கணைய ஐஸ்லெட் செல்களாக்கி அவற்றை இன்சுலின் உற்பத்திக்கான பீட்டா செல்களாக மாற்றப்படுகின்றன. மறுநிரலாக்கம் செய்யப்பட்ட இந்த பீட்டா செல்கள் பாதிக்கப்பட்ட கணைய திசுக்களின் இயற்கையான அமைப்பை போலவே ஆய்வகத்தில் வளர்க்கப்படுகின்றன. இரத்த சர்க்கரை அளவை உணர்ந்து தேவைப்படும்போது இன்சுலினை வெளியிடும் இந்த செல்கள் நோயாளியின் உடலில் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. நோயாளியின் உடலில் இன்சுலின் உற்பத்தியை மீட்டெடுக்க இடமாற்றம் செய்யப்பட்ட செல்கள் ஆரோக்கியமான கணைய பீட்டா செல்களைப் போல செயல்பட தொடங்குகின்றன. இதனால் வெளிப்புற இன்சுலின் ஊசிகளின் தேவையை குறைக்கிறது அல்லது தேவையில்லாமல் போகிறது. கண்காணித்து இடமாற்றம் செய்யப்பட்ட பீட்டா செல்கள் நோயாளியின் உடலில் உயிர் வாழ்வதையும் இன்சுலின் உற்பத்தி செய்வதையும் உடலில் வேறு பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பதையும் மருத்துவர்களால் உறுதி செய்யப்படுகிறது. டைப் 2 டயபெட்டிஸ் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஸ்டெம் செல் சிகிச்சை என்பது ஒரு மருத்துவ சாதனையாகும் என்று கூறப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் உள்ள இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை சார்ந்து மேலும் பல ஆய்வுகளும் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்த பெரிய அளவிலான மருத்துவ பரிசோதனைகளும் நடந்து வருகின்றன. இத்தகைய மருத்துவ ஆராய்ச்சியின் விளைவாக இனி எதிர்காலத்தில் உலகத்தில் டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகள் எண்ணிக்கை குறையும் என்று கூறப்படுகிறது.